நடைபயிற்சிக்கு இருக்கும்போதே தமிழ் மொழி தாக்கம், தமிழ் மொழி பற்றி, இனப்பற்றி இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ காலை உணவு பார்த்தா கூட இந்த காலை உணவும் ஓரளவுக்கு தமிழர் நலன் சார்ந்த தமிழுடைய பண்பாடை வெளிப்படுத்தக்கூடிய உணவாக தான் இருக்குது. உடலை சார்ந்து கம்மம்பில், ஆமாம், கம்மம்பில் இது நூடுல்ஸு, கேழ்வரகுல எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. இப்போ மூங்கில் அரிசி இல்லை பூரி, அதில் சோறு, திணை பொங்கல், சாமை அடை, எல்லாம் நாங்கள் அந்த பாரம்பரிய உணவுக்கு மாறிட்டோம். ஆமாம். இப்போ வீட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி பாரம்பரிய உணவு கிடைக்குது, தமிழர் பண்பாடு தொடர்பான உணவுலாம் கிடைக்குது. நீங்கள் வந்து அரசியல் பயணங்கள் வெளியூருக்கு அதிகமாக போட்டு சொல்ல வரும், அங்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? திருச்சியில் பிரச்சனை இல்லை. அங்கே தம்பி ஒருத்தர் இருக்கான் கோபின்னு, இள்ளுன்னு ஒரு உணவகம் வச்சுருக்கான். பூரா நம்ம பாரம்பரிய உணவு, அது ரொம்ப சிறப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும். மற்ற ஊர்களுக்கு போனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், பொரோட்டாவை தின்ட்டு கிடக்க வேண்டியதான். திரைத்துறைக்கு வரும்போது நீங்கள் உதவி இயக்குனராக இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் இந்த துறைக்கு வர்றதுக்காக நீங்கள் நிறைய சிரமங்கள் எடுத்துருப்பீங்க. அந்த காலகட்டங்கள்லாம் இந்த உணவு தட்டுப்பாடுங்கிறது இது எந்த இயக்குனர் எடுத்தாலும் சொல்கிறாங்க, வழக்கமாக என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அது அந்த நேரம் சாப்பாடு கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு நாங்கள் இருந்திருக்காங்க. சில நேரம் வேலை பணி காரணமாகவும் உணவு வந்த முடியாதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கு? அந்த மாதிரி சிரமம் உதவி இயக்குனரெல்லாம் இணைய முடியாமல் அந்த இருந்த காலத்தில் நான் என்னுடைய நண்பர் பாக்கியநாதன் என்றும் அன்புடன் இயக்குனரில் அவர் நாங்கள்லாம் நண்பர்களாக ஒரே அறையில் கஷ்டப்பட்டு 100 ரூபா வாடகை கூட கொடுக்க முடியாது, அவ்வளோ போராடி இருந்தோம். அப்போ படுக்க சில சமயம் இடம் இல்லாத போது ஏவிஎம் சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறோம். இரவில் பகலெல்லாம் வெளியில் போய் அப்படியே சுற்றுவோம். அந்த சிவன் பூங்கா இருக்குல்ல, அதிலேயே போய் இருப்போம். அப்போ பல நாட்கள் பசியாக இருப்போம். 2-3 நாள், 4 நாள், 5 நாள்லாம் பட்டினியாக கிடப்போம். தண்ணியை குடிச்சிட்டு யாராவது நண்பர்கள் வர மாட்டாங்களா, அவங்க வந்தால் அந்த பரோட்டா இதில் தான் வாங்கி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நீண்ட நேரம் பசி தாங்கும். அதை வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் 2-3 நாள் அப்படி இருந்து அது ஒரு போராட்ட காலம். ஆனால் அது நம்ம இஷ்டப்பட்ட கஷ்டம் தானே, நம்மளை யாரும் வந்து இப்படி கஷ்டப்பட சொல்லையே. திரைத்துறைங்க ஒரு தாய் வீடு மாதிரி, அந்த தாய் வீட்டில் இந்த மாதிரி சிரமம் நிறைய இருக்கிறத வந்து களையிறதுக்கு எந்த மாதிரி இது நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? வேறு சாத்தியம் இருக்கா? இப்போல்லாம் அந்த உதவி இயக்குனராக இருந்து வர்றது அந்த முறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. எல்லாம் காட்சி ஊடகம் படிக்கிறாங்க, அந்த காட்சிப்படுத்தல் ஊடகம், விஷுவல் கம்யூனிகேஷன், காட்சியியல், அது படிச்சுட்டு அப்படியே குறும்படங்களை இயக்குறாங்க. அதுலேயே நல்ல பயிற்சி வந்துடுது. இந்திய அளவில் திரைப்பட வளர்ச்சி கழகம் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று உருவாக்கி நம்ம தயாரிக்கும்போது சிறந்த கலைஞர்கள் வந்து நலிந்து போக மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா பால்மேந்திராவெல்லாம் இன்னும் அவருடைய படைப்பை இன்னும் பெற்றிருக்க முடியும். அரசு அவருக்கு எந்த சிரமமும் கிட்ட போகாமல் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய படைப்புகளை பெற்றுக்க முடியும். இப்போ ஐயா மகேந்திரன் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட அவங்க படைப்பாற்றலை இந்த சமூகம் பயன்படுத்திக்கலைன்னு தானே. இப்போ கலை இலக்கியத்தை போற்றாத ஒரு சமூகம் உட்படாது. அதனால தான் ஒரு 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 விளையாட்டு வீரர் உருவாகி வரான்னா அந்த நாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்துக்கு ஒரு அறிஞன் பரிசு பெறான்னா, ஒரு எழுத்தாளன், அந்த அறிவார்ந்த சமூகமாக அது வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம உருவாக்கணும். திரைப்படங்களோட தம்பிங்கிற ஒரு படம் ஒன்று நீங்கள் எடுத்திருந்தீங்க. அது ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி மிகுந்த வரிகள்லாம் அது நிறைய உண்டு. அந்த தம்பிங்கிற படம் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது முக்கிய காரணம் எதுவும் உண்டா? அதுக்கு ஏதாவது நீங்கள் எதனால் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க? எங்கள் அண்ணனை வந்து எங்கள் தலைவரை வந்து எல்லோரும் தம்பின்னு தான் கூடுவாங்க. அதனால் அந்த பேரை அவர் மேலே இருந்த அன்பில் நான் அது தம்பின்னு எடுத்தேன். அது அவருக்கும் தெரியும், தம்பின்னு எடுத்தது. எல்லா படமும் தணிக்கை செய்து தான் இங்கே வெளியிடப்படும், தம்பி படத்தை தவிர. திரையுலகில் வந்து ஈழம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்கும்போது உங்கள் பங்களிப்பு எப்படி இருக்க மாதிரி உங்களோட சேர்ந்த தோல் தாழ்களும் இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னும் அந்த ஈழ பிரச்சனைக்கு திரையுலகில் பெரிய அளவில் ஒரு பங்களிப்பு பெரிய அளவில் இருக்க மாதிரியே தெரியல. ஏன்னா காட்சி ஊடகங்கிறது ரொம்ப முக்கியமான வலுவான ஒன்று. நீங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணுறீங்களே தவிர உங்கள் படங்கள் வாயிலாக எந்த கருத்துக்கையும் திணிக்க முடியாத நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? அரசியல் அதிகாரம் வந்து நமக்கு ஆதரவாக இல்லை. தேன்கூடுன்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு தம்பி இகோர்னு. அந்த படம் ரொம்ப சிறந்த படம், தணிக்கையே பெற முடியல. இப்போ அதனால் அதிகாரம் நமக்கானதல்ல, அரசியல் சூழல் அதுக்கு ஆதரவாக இல்லை. இப்போ நீங்கள் 1967 அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல், அதாவது காமராஜர் அரசியலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திரையுலக சார்ந்து தான், திரையுலகத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் முதலமைச்சராக வர முடியுங்கிற ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு.
அதாவது நீங்கள் அது அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நான் திரையுலக சார்ந்தவன்னு நீங்கள் விஜயகாந்த், எம்ஜிஆர், சரத்குமார் இவங்களோட ஒப்பிடும்போது, கார்த்திகரோட ஒப்பிடும்போது நான் ஒரு திரைக்கு பின்னாடி இன்னும் ஒரு படைப்பாளி. நண்பர்கள் கேட்டாங்கங்கிறதுக்காக ஒரு படத்தில் தலையை காட்டியிருக்கேன். அதுவும் முதன்மையாக இப்போ இல்லை 5-6 பேர் அண்ணன் தம்பின்னா அதில் ஒருத்தராக நடிச்சிருக்கேன். அது திரையுலகம்ங்கிறது திரையுலகத்துலேருந்து யாரும் வரக்கூடாது, அது ஒரு தீண்டத்தகாததுன்னு நான் சொல்லலை. அதில் ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்குது. மக்களுக்கு நன்கு அறிமுகமாகிற வாய்ப்பு எளிதாக கிடைக்கிது. காமராஜர், காந்தி, நேரு, கக்கன் போன்ற மிகப்பெரிய தலைவர்களாம் இருந்து வளர்த்து வந்த காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கி நக்மாவும் குஷ்பும் இருந்து தான் அதை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அப்படின்னா காரணம் அந்த திரையுலகத்தில் இருக்கிற ஈர்ப்பு, புகழ் வெளிச்சம், அது கவர்ச்சி. அதுவும் ஒரு நோய் தான், அதுவும் ஒரு சமூக நோய் தான். அது அருகில் இருக்கிற கேரளாவில் இல்லை. அவன் என்ன முழுமையான கல்வி பெற்றிருக்கிறான். அவனுக்கு வந்து அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் முழுமையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மம்முட்டி, மோகன்லால் அவங்க நேசிக்கிறான், கைதட்டுறான், காசு கொடுக்குறான், நடிக்கிறாங்க, நல்லா பாராட்டுறான், அவ்வளோதான். ஆனால் தலைவனை தனியாக அடையாளம் கண்டு வச்சுருக்கான். தலைவன் எளிமையாக இருக்கணும். உம்மன் சாண்டியும், ஏகே ஆண்டனி, அச்சுதானந்தும் தெருவில் இறங்கி தேநீர் குடிச்சிட்டு எந்த சேட்டா அதனால சவிக்கமா அப்படின்ட்டு போவோம். அவங்க ஒரு காரில் சருன்னு ஒரு அம்பாசிடர் வச்சுக்கிட்டு பாடு போயிட்டுருப்பான். ஆனால் மம்முட்டி, மோகன்லால் அப்படி நிற்க முடியாது, எளிமையாக வாழ முடியாது. அதனால் அவங்கள தொல்லை பண்ணுறதில்ல, இவங்களையும் இணைக்கிறதில்ல. நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள், இது உங்கள் வேலை பாருங்கள். அந்த பிரித்து பகுப்பாய்வு செய்கிற ஆற்றலை தமிழ் சமூகத்துக்கு வளர்க்கணும். அதனால் திரைக்கலை, கல்வி ஒரு பாடமாகவே வச்சு பிள்ளைகளை கொண்டு வந்துட்டால் படமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. திரையரங்கில் போய் தனக்கான தலைவனை தேடுற அந்த போக்கு குறைஞ்சிடும். அதனால் அதுலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு இல்லை. தன்னலமற்ற சேவை செய்கிறவர் எந்த துறையிலேருந்து வரலாம். வழக்கறிஞர் வரலாம், மருத்துவர் வரலாம்னா திரைக்கலைஞர் வரக்கூடாதா? வரலாம். இப்போ இந்த வழக்கறிஞர் துறையில் வந்து பயிற்சி வழக்கறிஞர்களுக்கு ஒரு நிதியுதவி வழங்கப்படுது. அதே மாதிரி திரைத்துறையில் உள்ள அந்த இளம் இயக்குநருக்கு பயிற்சி இயக்குநர்களாக அவங்கள கருதி அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இல்லை. அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருந்து இந்த இயக்குநர்கள் பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி தான் இப்போ நாங்கள்லாம் உதவி இயக்குனராக இருக்கும்போது பெற்றுருக்குறோம். இப்போ நாம் இயக்கும்போது நம்மக்கிட்ட உதவி இயக்குநர்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றுக் கொடுக்குறோம். அதுதான் செய்ய முடியும். அது அரசு செய்யணும்னா அது நிறுவனமயப்படுத்தணும். இப்போ நாம் வரும்போது ஐயா நடிகர் திலகம், கலைவாணர், அவங்க பேர்லாம் நம்ம திரைப்பட கல்லூரி மாவட்டந்தோறும் தொடங்கணும்னு இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்னதாக அங்கேயே பிள்ளைய படிச்சுக்கிடுவாங்க. காட்சியியல் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது அது இன்றைக்கி அது ஒரு பெரிய வணிக ஊடகமாக இருக்குது, வர்த்தகமாக இருக்குது. விளம்பர படங்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நாங்கள் செய்யணும்னு இருக்கோம். அப்படியா வரும்போது அதில் படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு அரசு முறைப்படுத்தி இப்போ இந்த மருத்துவர்களுக்கு இந்த வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். போரில் நாங்கள் சாகும்போது அவர் நிம்மதியாக உறங்கினார், நீரில் நாங்கள் சாகும்போது இந்த அம்மா நிம்மதியாக உறங்கினாங்க. 2 பேரையும் ஒழிச்சாதான் இனி தமிழ் தேசிய மக்கள் நிம்மதியாக உறங்க முடியும். உங்களுக்கு திராவிட ஆட்சி என்பதே தமிழர்களை பிரித்து ஆள்வது, கொல்வது. நாம் தமிழர்களுடைய நோக்கம்னா தமிழர்களை இணைத்து வெல்வது, வாழ்வது.